வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி ஹோம்மேட் KFC சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா ஜூஸியாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்ட்ரிப்ஸாகவும் பாப்கார்ன் சிக்கனுக்காக குட்டி குட்டியாக பீஸாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில் 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இதை நல்லா கலந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. சிக்கனை இந்த தண்ணியில் டிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கூலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. சிக்கனுமே பார்த்திங்கன்னா 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து இந்த மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டிட்டு கூலாக இருக்க வாட்டரில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் இந்த மாவில் போட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாவு பரவுற மாதிரி நல்லா கலந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த சிக்கன் எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதனால் எண்ணெய் மட்டும் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஹோம்மேட் KFC சிக்கன் ரெடி. ஸோ மீதி இருக்க எல்லா சிக்கனுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருக்க சிக்கனுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.